எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. ஒரு மீன் குஞ்சுங்க, மீன் குஞ்சு தன்னுடைய தாய்கிட்ட போய் கேட்குது. இந்த அம்மா மீன் இருக்கும்ல, அம்மா மீன்கிட்ட போய், ஏம்மா இந்த நம்மெல்லாம் தண்ணி இல்லாமையே வாழ முடியாதாம். சரி, இப்போ தண்ணின்னா என்ன எனக்கு தெரியவே இல்லையே, அது எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மாவும் இதுதான் பார், இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே என்ன, இங்கெல்லாம் ஒன்றுமே காணாம, இதுதான் தண்ணி, இதுதான் தண்ணியா, உனக்கு ஒன்றுமே தெரியல. சரி போ, நான் அப்பாட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு விட்டு அந்த குஞ்சு அப்பாட்ட போகுது. இந்த மீன் குஞ்சு அப்பாட்ட போய், அப்பா இந்த தண்ணின்ற என்னங்கப்பா எங்கே இருக்கு அப்படிங்கும்போது, அப்பாவும் ஒன்று இருக்காங்க, அது பெரிய மீன் ஒன்று பண்ணி இருக்கு, இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காப்பு. இந்த குஞ்சுக்கு புரியல, தண்ணியில தான் மேந்துக்கிட்டு இருக்கு, அது கண்ணுக்கு பார்த்தா தண்ணி எப்படி தெரியும், தெரியாதனால இதுக்கு புரியல. இது உங்க 2 பேர்த்துக்குமே தெரியல. நான் ஏதாவது பெரிய மீனா பார்த்து போய் கேட்குறேன் அப்படின்ட்டு அது ஒரு திமிங்கலத்திட்ட போகுதுங்க. போய் தண்ணிண்டா என்ன, எங்க அம்மாட்ட கேட்டேன், எங்க அம்மாவுக்கும் தெரியல. எங்க அப்பாவிட்ட கேட்டேன், எங்க அப்பாவும் வெளிச்சும் ஒண்ணுமே காமிக்க மாட்டேங்கிற, இதுதான் தண்ணிங்கிறாரு, நீயா கொஞ்சம் எனக்கு விவரமா சொல்லு அப்படிங்கும்போது, சரி நீ வா, நான் உனக்கு விவரமா புரிய வைக்கிறேன் வா அப்படின்ட்டு என்னுடைய முழு மேலே ஏறிக்க அப்படிங்கிறப்பல அதை திமிங்கலாம். இந்த குஞ்சு மீன் குஞ்சும் அந்த திமிங்கலத்து முதுகு மேலே ஏறிக்கிச்சுங்க. ஏறிக்கிட்டு இது நேராக கரைக்கு வந்துச்சு. கரைக்கு வந்ததும் அந்த குஞ்சு மீன் குஞ்சை பிடிச்சி தட்டி விட்டுருச்சு கரைக்கு. இது போய் உளுந்து தண்ணி இல்லாமல் குதிக்க ஆரம்பிச்சிருச்சு, துள்ள ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் உடனே அதை பிடிச்சி இழுத்து சொல்லிச்சு, பத்தியா இப்போ தண்ணின்னு தெரியுதா, இப்போ நீ மேலே போனேல தண்ணி இல்லை, நீ துடியா துடிச்சிட்ட, நம்மெல்லாம் தண்ணி இல்லாமல் வாழவே முடியாது. இப்போ நம்ம இருக்கிறோம்ல, மேந்துக்கிட்டு இருக்கிறோம்ல, இதுதான் தண்ணி அப்படிங்கும். மீன் குஞ்சுக்கும் அப்போதாங்க புரிஞ்சிச்சு, சரி சரி இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லி மீன் குஞ்சு தெரிஞ்சுக்கிச்சுங்க. கடவுளும் அப்படித்தாங்க, அவர் தான் நம்மளுக்கு உதவுறாரு, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாருங்க. கடவுள் ஒவ்வொரு அணுவிலும் இருக்கிறார், ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டார். அவரை அனுபவித்துதான் தெரிந்து கொள்ள முடியும்.